ஸோ ஆடியோ குவாலிட்டி படும் மொக்கையாக இருக்க போது காரணம் மைக்கில் ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ அது இஷ்யூ இல்லை, நம்ம OnePlus 12 இஷ்யூக்கு வருவோம். ஸோ நீங்கள் பார்த்துறது டெக் கொஸ்டின் தமிழ். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறது OnePlus 12 சம்பவங்கள். ஸோ OnePlus 12 OnePlus 11 ஒரு சக்ஸஸர், ஒரு நல்ல ஹைப்பை கொடுத்து கொஞ்சம் ஒரு சில அப்கிரேட்ஸ், என்ன தான் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அப்கிரேட் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல அப்கிரேடோட வந்தது தான் OnePlus 12. ஆனால் லான்ச் பண்ணும்போதே அவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, OnePlus 12 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128GB மட்டும்தான் UFS 3.1, அதுக்கு மேலே இருக்க அந்த 256GB வேரியண்ட் வந்து UFS 4.2. ஸோ நான் ட்ரினிட்டி இன்ஜின்லாம் யூஸ் பண்ணுறோம், அது வந்து நீங்கள் 4 வருஷத்துக்கு ஃபோன் யூஸ், அதாவது 48 மாதம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த ட்ராப்பும் இருக்காது, ரீட் ஸ்பீட்லாம் அமேசிங்காக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா வடை சுட்டு விற்றுருந்தாங்க. ஸோ இதே ஸ்கிரிப்ட் தான் ரிவ்யூவர்ஸுக்கும் போயிருக்கு. ஸோ ஃபோனை ரிவ்யூ பண்ண அவங்களும் அதே மாதிரி தான் நல்லா இருக்குது UFS 4.2 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னங்கன்னா, ஃபோனு யூசர்ஸ் கையில் வரும்போது அவங்க பண்ண அந்த ஸ்பீட் டெஸ்ட், அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அதுலலாம் உங்களுக்கு வந்து ஸ்பீடு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறனால நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணல அது வந்து ஸ்பீடு ஃபுல்லாகவே UFS 3.1 ஸ்பீடு, UFS 4.0 ஸ்பீடே இங்கே கிடையாது. ஸோ எந்தளவுக்கு ஸ்பீட் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு ரீட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது, ரைட் ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 50% பூஸ்ட் இருக்கும். ஸோ UFS 4.2க்கு வந்து UFS 3.1 ஸோ அப்படிங்கிறப்போ நல்லாவே ஸ்பீட் டிஃபரன்ஸ் தெரியும். நாங்கள் பே பண்ணி வாங்கினது இப்படி ஸ்பீட் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது, ஒருவேளை இது எதுவும் இஷ்யூவா இல்லை UFS 3.1 அப்படின்னு தெரியாதனால கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கொஷினை ரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஷின் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் OnePlus வேறு வழி இல்லாமல், ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு மழுப்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் பிரச்சனை கைமீறி போயிடுச்சு, நிறைய பேர் கொஷின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் OnePlus வேறு வழியே இல்லாமல் அக்னாலேஜ் பண்ணிட்டு, ஸோ இது என்ன தான் UFS 3.1 இருந்தாலும் இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கும், அதே அந்த ட்ரினிட்டி இன்ஜினோட என்ஹான்ஸ்டு ஸ்பீடு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆப் ஓப்பனிங் டைமு, ரேமில் இருக்க அந்த மெமரி வந்து கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் இன்னும் 3 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணாலும் ரீலோட் ஆகாமல் அப்படியே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் லான்ச் ஈவெண்ட்டில் UFS 4.0 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 3.1க்கும் அதே தான் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச் கிச்ச போக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை UFS 4.1 நம்பி வாங்கிட்டீங்க, அது உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, இந்த ஃபோன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா March 16th நீங்கள் ஃபோனை வந்து ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் 256GB வேரியண்ட் வாங்கினாலும் அதில் 4.1 இருக்காது, அதுலேயும் 3.1 தான் இருக்கும். சைட்டில் 4.0 3.1 போட்டிருந்த எல்லாத்தையும் அடிச்சு விட்டு எல்லா வேரியண்ட்டுக்கும் UFS 3.1 அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ இது மிஸ்டேக் அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஒரு மிஸ்டேக் ஆகும்? ஒரு கம்பெனி தான், அந்த கம்பெனி தான் ஸ்பெக்கை சொல்லி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணவங்களுக்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியலனா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஸோ அது ஒரு இடத்துல மிஸ்டேக் என்ன பரவாயில்ல, லான்ச் ஈவெண்ட்டு, வெப்சைட்டு, ரிவ்யூவர்ஸ் கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலையுமே UFS 4.1 சொல்லிட்டு இப்போ வந்து UFS 3.1 ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனை விற்றுருவோம், எவன் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் OnePlus 12 வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு பிடிக்கலனா இப்போ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. March 16th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அதுக்கு 128GB வேரியண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட்லாம் வராது. ஸோ 256GB அந்த UFS 4.1 சொல்லி ஏமாத்தின அந்த வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்டு. இல்லை பரவாயில்ல, எப்படி வாங்கினாலும் மறுபடியும் இதே தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதவே கன்டினியூ பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் இஷ்யூவாக இருந்தாலும் அதை நம்ம சொல்லுவோம் டக்குன்னு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.